ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? மதியான டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ½ அன் ஹவர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குக் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து புளி வந்து எடுத்திருக்கேன். அதில் 3 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சுத்தமான புளி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் மத்து வச்சு நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மசிச்சு விட்டுக்கிறேன். மசிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லடை மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடித்து வந்து எடுத்துக்கிறேன். பாதி புளி தண்ணி வந்து இதிலே வந்து ரெடி ஆகிடும். பேலன்ஸ் உள்ளதை என்ன பண்ண போகிறேன்னா நல்லா வந்துட்டு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு அதில் உள்ள கோது இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லா புளியுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.